ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு சில டைமில் ஏதாவது ஒரு டஃப் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுவோம். ஏதாவது ஒரு கஷ்டமான காலத்தை கடந்து வருவோம், கரெக்டுங்களா? ஒரு சில வாரங்களோ இல்லை ஒரு சில மாதங்களோ லைஃப் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள்லையுமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம எதிர்பாராத மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயம்லாம் தப்பாக நடக்குமான்னு நினைப்போம், பட் அந்த விஷயம்லாம் தப்பாக நடக்கும். ஸோ எல்லாமே ஒரு மாதிரியே போயிட்டுருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் கூட எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி டஃப் டைம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ்ஸ். நமக்கு என்ன தான் அந்த நாளில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், நமக்கு என்ன தான் அந்த ஃபேஸில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு நாள்லேயுமே ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு விஷயமாவது இருக்கும். அந்த என்டையர் ஃபேஸையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாசிட்டிவான லெசனாவது இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், என்னதான் நம்ம நாள் ஃபுல்லாக நிறைய கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையே, இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணோம், நம்ம அதனால் பெட்டராக ஃபீல் பண்ணமே, பரவாயில்லையே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணமே, பரவாயில்லையே நம்மளால் இதை தனியாக ஹேண்டில் பண்ண முடியுதே, பரவாயில்லையே நமக்கு இந்த டைமில் கூட ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க இருக்காங்களே, பரவாயில்லையே லைஃப்பில் இப்படிலாம் கூட இருக்கா, பரவாயில்லையே ஒரு பிரேக்கப்பை இப்படிலாம் கூட ஹேண்டில் பண்ண முடியுமா, ஓ லைஃப்பில் இந்த மாதிரிலாம் கூட பர்சன்ஸ் இருக்காங்களா, பரவாயில்லையே என்னால் இவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஃப்பான டேயில் கூட, அந்த டஃப்பான டைம்ஸில் கூட நீங்கள் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் எடுக்க முடியுமோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு பாசிட்டிவாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் வரும். அண்ட் அந்த டஃப்பான டைம் ஒரு டஃப்பான டைமாகவே தெரியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளுமே நான் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளுமே நான் லைஃப்பை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளுமே நான் பீப்புளை பெட்டராக தெரிஞ்சுக்கிறேன், என்னை சுற்றி இருக்கவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்படிலாம் கூட என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டம் நினச்சாதாங்க அது கஷ்டம், இது கஷ்டம் இல்லை, நான் அதுலேருந்து நிறைய கற்றுக்க தான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கஷ்டமான ஃபேஸ் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. புரியுதுங்களா? ஒரு பிரேக்கப்பில் கூட நிறைய பாசிட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஃபெயிலியரில் கூட நிறைய பாசிட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த லைஃப் லெசன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து லைஃப்பில் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆர் இன்னொருத்தருக்கு நீங்கள் அதை எடுத்து சொல்லலாம். ஸோ லைஃப்பில் நம்ம எய்தர் வின் பண்ணுறோம் ஆர் லேர்ன் பண்ணுறோம். இங்கே லூசிங்னு எதுவுமே கிடையாது, கஷ்டம் 100% கஷ்டம்னு எதுவுமே கிடையாது, சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி கஷ்டமான டைம் எல்லாம் கெட் த்ரூ திஸ் ஒன் டே அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதம் 2 மாதம் நான் ஓட்டணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளாக கடந்து வர ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளாக பாசிட்டிவ்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளாக வாழ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த 1 மாதமோ 2 மாதமோ ஓடி போயிடும். மறுபடியும் உங்களோட லைஃப்பில் சந்தோஷம் ஓடி வந்துடும், சரிங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம், ஹாவ் அ குட் எமோஷ்னல் சப்போர்ட். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நாமளே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறோம், நாமளே பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறோம். பட் லைஃப்பில் நம்ம எப்போவுமே தனியாகவே இருக்கணும், தனியாகவே கஷ்டப்படணும், எல்லாத்தையும் நம்ம தனியாகவே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நமக்குன்னு லைஃப்பில் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, நமக்குன்னு லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு ட்ரஸ்டட் பர்சனாவது இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்கக்கிட்ட டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது பேச ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கஷ்டத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன பெயின் கோ த்ரூ பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு என்ன லாஸ் ஆச்சு ஆர் என்ன கெயின் ஆச்சு, நீங்கள் இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணீங்க மென்டலாக, நீங்கள் பாசிட்டிவாகவும் ஷேர் பண்ணலாம், நெகட்டிவாகவும் ஷேர் பண்ணலாம். பட் உங்கள் மனசில் இருக்க விஷயங்களை, உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு வெண்ட் அவுட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் அது பேச ட்ரை பண்ணுங்கள். எவ்ரிடே பேச முடியலனா கூட பரவாயில்ல, ஒரு வீக்லி 2 or 3 அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு நீங்களே வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் ஒரு சில பாசிட்டிவான வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, அவங்களும் அவங்களோட விஸ்டம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் நமக்குன்னு கூட ஒருத்தங்க இருக்காங்க, நமக்குன்னு ஹெல்ப் பண்ண யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸியாகிடும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு ஒரு பில்லர் மாதிரி, ஒரு எமோஷனல் சப்போர்ட் மாதிரி அவங்க இருப்பாங்க. உங்களால் ரெகுலராக பேச முடியலனா கூட பரவாயில்ல, பட் ட்ரை டு ஷேர் யுவர் எமோஷன்ஸ். உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு இந்த டைமில் ட்ரஸ்டட் பர்சன் கூட யாரும் இல்லை, ஆர் என்னால் இந்த விஷயத்த அவ்வளோ ஓப்பனாக யார்கிட்டையும் சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் அதையும் மீறி முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, ஒரு டைரி எடுத்தோ இல்லை ஒரு பேப்பர் எடுத்தோ உங்களோட ஃபீலிங்ஸை, உங்களோட கஷ்டத்தை அப்படியே மனசு விட்டு அப்படியே டீட்டெயில்டாக எழுதுங்க. பல பேஜஸ் எழுதுனா கூட சரி, பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக ஷேர் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக அதை ஒரு பேப்பரில் எழுதுறீங்களோ, உங்களோட கஷ்டம்லாம் உங்களை விட்டு அப்படியே வெளில போயிடும். உங்கள் தலையில் இருக்க பாரம்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்படியே அந்த பேப்பரில் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு நீங்களே ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் நவீன்,
நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நவீன், உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், அந்த பேப்பரில் எழுதுங்க. ஸோ உங்களை நீங்களே எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக கேரி பண்ணிவிட்டு கொண்டு போங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஸ், கண்டிப்பாக இந்த கஷ்டமான ஃபேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது நிலையானது இல்லை, சரிங்களா? ஸோ நான் மூணாவதாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து there is always light at the end of a tunnel அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு குகையில் இருக்கீங்க, உங்களை சுற்றி நிறைய இருள் மட்டும்தான் இருக்குது. பட் என்னதான் இப்போ உங்களை சுற்றி இருள் இருந்தாலும் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சமாவது தெரியும், ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப்பாவது இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு எட்டுற தூரத்துலையும் இருக்கலாம், இல்லை ரொம்ப தொலைவில் கூட இருக்கலாம். பட் அது இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. பட் அந்த லைட் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த ஒரு என் கோலை மட்டும் வச்சுக்கோங்க. நான் பல மாதம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பாக ஒரு நாள் இதிலிருந்து நான் வெளில வந்துடுவேன். நான் பல மாதங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட பொசிஷனுக்கு லைஃப்பில் போயிடுவேன். நான் இந்த பிரேக்கப்னால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பட் ஒரு நாள் என்னால் இதுலேருந்து வெளில வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரே ஆஃப் ஹோப்பை மட்டுமே பார்த்துட்ருங்க. சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போதோ, சம்டைம்ஸ் வந்து சுத்தமாக முடியாமல் இருக்கும்போதோ கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தால் உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரி கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு 2 நிமிஷம். ஸோ அந்த ஒரு எனர்ஜியே போதும், அந்த ஒரு தெம்பே போதும், அதுவே அடுத்தவங்களை ஒரு சில வாரங்களுக்கு கூப்பிட்டு போகும். ஸோ அந்த ஒரு ஹோப் வச்சுக்கோங்க, அந்த ஒரு ரே ஆஃப் லைட்டை மட்டுமே நோக்கி போயிட்டே இருங்க. இப்போ வந்து அது ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியலாம், பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்ஸ் எடுக்க அந்த லைட் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அந்த ஹோப் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அண்ட் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட இலக்கை நீங்கள் அடைவீங்க. அண்ட் இந்த கஷ்டமான காலத்தில் கூட ஏதாவது ஒரு கோல், ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி, ஏதாவது ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அது பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் விடியும், சரிங்களா? ஸோ டஃப் டைம்ஸ் இங்கே எல்லா ஹியூமன்ஸுக்கும் தாங்க வரும். கஷ்டங்கள் இல்லாத மனுஷன் இங்கே யாருமே கிடையாது. அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டையும் சீக் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், நிறைய குட் புக்ஸ் படிப்போம், நிறைய மியூசிக் கேட்போம், மெடிடேஷன் பண்ணுவோம், முடிஞ்சால் எவ்ரி மார்னிங் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவோம், நம்ம மைண்டையும் பாடியும் நல்ல ஷேப்பில் வச்சுப்போம். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு சுற்றி இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம நல்ல பலனையும் அனுபவிப்போம், சரிங்களா? ஸோ எதை நினச்சும் ஓவராக யோசிக்காதீங்க, எதை நினச்சும் போட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த டஃப் டைம் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்குது, ரொம்ப அழகான ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில். டிஃபிகல்ட் ரோட்ஸ் ஆஃபன் லீட் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டமான பாதை எப்போவுமே வந்து ஒரு அழகான டெஸ்டினேஷனுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களோட பாதையில் நிறைய முட்கள் இருக்கலாம், நிறைய சின்ன சின்ன கற்கள் இருக்கலாம், உங்களுக்கு நடக்கிறதே கூட கஷ்டமாக இருக்கலாம். பட் இந்த டிஃபிகல்ட்டான ரோடு தான் உங்களை அழகான ஒரு பூஞ்சோலைக்கு கூப்பிட்டு போக போகுது, உங்களோட லைஃப்பை இன்னும் அழகாக மாற்ற போகுது. ஒரு நாள் நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்க தான் போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு நாளாக கடந்து வாங்க. ஒரு நாள் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும், ஒரு நாள் இந்த டஃப்பான ஃபேஸும் கடந்து போகும். அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக, ஒரு புது உயிராக நீங்கள் மாறி இருப்பீங்க, சரிங்களா? அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ டஃப்பான ஒரு ஃபேஸ் இருந்தாலும் சரி, அப்பப்போ ஒரு சில நெகட்டிவிட்டி இருந்தால் கூட சரி, எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு டஃப்பான டைம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வழியை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதயத்தின் குரல் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருப்பேன், சரிங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான ஒரு எபிசோடோட சந்திப்போம். டாடா, பபாய்.